Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால 2021ல வெளியான 1980 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பிரியங்கா உபேந்திரா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 தமிழ் படத்துல கூட நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாமே நான் கதைக்குள்ள போறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதையை 1980ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. ஒரு காட்டு பகுதியில நைட்டு நேரம் ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த காட்டு பகுதியில வரத நினைச்சு இவங்க பயப்படுறாங்க. சீக்கிரமா கிளம்பி இருக்கணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த காட்டு பகுதியில வந்து நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. நம்மளுக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ஒரு மர்ம நபர் இருக்கான்ல, இவங்களை லாக் பண்றான். இவங்களை இந்த இடத்துல வச்சு காலி பண்றான் போல. இங்கதான் காலிங் 1980 அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த கிராமத்துக்கு 3 பேர் கார்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட பையனான விஜய் என்ற ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். ஒய்ஃபோட பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் ரைட்டரா இருந்துட்டு இருக்காங்க. பிரியா போட்டோ எடுத்தது போதும், வா கிளம்பலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. இருங்க வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. போற வழியில இவங்களுக்கு பசி எடுக்குது. ஒரு இடத்துல ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டியை நிறுத்த சொல்றாங்க. பிரியா மட்டும் தான் வாங்குறதுக்காக போறாங்க. இவங்க வாங்கிட்டு இருக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் இருக்கார்ல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து மிச்சர ஒரு மாதிரி சாப்பிடுறாரு. அதை பாக்குற இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. இவங்க போறதையே அந்த நபர் வித்தியாசமா பாக்குறான். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா இவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காங்க போல. இந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி இருக்காங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. ஓனர்ஸ் நடந்து போறாங்க. வேலைக்காரங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, தெரியாதனமா பாக்ஸ கீழே போட்டுறாங்க. உள்ள இருக்க பொருள்லாம் சதறி விழுது. பார்த்து கொண்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரி பிரியா லைட்டா கோவப்படுறாங்க. இதுல முக்கியமான பொருள்லாம் இருக்குன்ற மாதிரி பிரியாவே அந்த பாக்ஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து வேலை செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் திட்டுறாரு. தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தானே ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வேலை வந்துருது. நான் வேலைக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக தான் வந்தோம், திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி, என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, அர்ஜென்ட்டான வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒய்ஃபை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் கிளம்பும் போது பை சொல்றாரு. பிரியா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நான் போன் வாங்கி வச்சிருக்கேன், கனெக்ஷன் கொடுக்க ஆளுங்க வருவாங்கன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டாரு. இது போன் வாங்கி வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. உள்ள வந்து பார்த்தா போன் வாங்கி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே சந்தோஷமா ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. என்னம்மா இப்ப ஓகே இல்ல, போன் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த டைம் போன் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், கிராமத்துல வச்சிருக்கிறது இன்னும் பெரிய விஷயம். புது போனை பார்க்கலான்ற மாதிரி இவங்க பையனை கூட்டு வந்துடுறாங்க. பையன் பேரு விஜய்னு சொல்லியிருப்பேன். 2 பேருமே சந்தோஷமா இந்த போனை பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்காரிக்கு போன் எப்படி இருக்கும்ன்றது கூட தெரியல. இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது போனு, இது மூலியமா லாங்ல இருக்கவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரிலாம் வேலைக்காரி சொல்லிட்டாங்க. இது எல்லாம் பையனுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தானே. இப்ப பையனுமே எடுத்து பேசி பார்க்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றான். யாருமே பேச மாட்டாங்க. இவன் பாட்டுக்கு போனை வச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இப்ப நைட்டு நேரம் பயங்கரமா மின்னல் அடிக்குது, இடிலாம் இடிக்குது. இவங்களுமே கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் கத்திக்கிட்டே முழிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. மின்னல் இடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதுல பயந்துதான் அவன் முழிச்சிருக்கான் போல. இந்த பையன் ரூம்ல ஒரு நிழல் கிராஸ் ஆனதா பார்த்திருப்பான். ரொம்பவே பயந்துடுறான். ஈரனும் லேம்ப் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா இந்த இடத்துல ஒரு நிழலை பார்த்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். பயப்படாத, அம்மா பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு எதுவுமே தென்பட மாட்டேங்குது. ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புன்னு பத்தி யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. இவங்க பயந்த மாதிரி திரும்புறாங்க. பார்த்தா வேலைக்காரி தான் கைய வச்சிருப்பா. நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி ஈரன்னு சொல்றாங்க. இப்ப பையனுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. யாரும் இல்லப்பா, நீ பயப்படாத, அம்மா கூடியே இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனும் ஏத்துக்கிறான். ஆக்சுவலா இவங்களோட சொந்தக்காரங்க இந்த ஊர்ல கொஞ்சம் தள்ளி இருக்காங்க போல. இப்ப 2 பேருமே அந்த சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க கூட ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் கதைலாம் எழுதுறவங்களா இருப்பாங்க. ரிலாக்ஸா இந்த இடத்துல கதையை பத்தி யோசிப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஐடியாவும் இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வேடிக்கை பார்க்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாங்க. அப்பதான் வேலைக்காரங்க கிட்ட போலீஸ் பேசிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த போலீஸ் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படி என்ன பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கீழே வந்து வேலைக்காரர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதை பத்தி அவர் பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
ஆக்சுவலா இந்த ஊர்ல ஒரு பகுதி இருக்குமா, அந்த பகுதியில அடுத்து ஆளுங்க காணாம போயிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தன் கொல்றதா எல்லாருமே சந்தேகப்படுறாங்க, அத பத்தி தான் விசாரிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கலாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துக்குலாம் யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த இடத்துக்கு போனா நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, இதை வச்சு கதை எழுதுனா என்னன்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் அடிக்குது, கனெக்ஷன் கொடுத்தாச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து பேசுறாங்க. எதிர சான்வின்ற ஒரு பொண்ணு தான் பேசிட்டு இருக்கா. பேசுறது மீரா தானேன்ற மாதிரி கேக்குறா. மீராலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ராங் நம்பர்னு காலை கட் பண்றதுக்காக போறாங்க. மீரா இல்லனா பேசுறது யாருன்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. என் பேரு பிரியான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரியாவா இருந்தா என்ன, மீராவா இருந்தா என்ன, டைம் பாஸ் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன், கொஞ்சம் பேசுங்கன்ற மாதிரிலாம் அந்த சான்வி சொல்றா. இவ என்ன விளையாடுறாளா அப்படின்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, ஆனா போலீஸ் மெனக்கெட்டு விசாரணை பண்ணாம இருக்காங்க. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஆபீசரை பார்த்தோன்னா எல்லாருமே சல்யூட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசர் இது வரைக்கும் காணாம போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. இவங்களுமே ரெடி பண்ணிருக்க லிஸ்ட் எடுத்து தராங்க. அந்த ஆளுங்களோட டீடைல் எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கு. இவருமே ஒவ்வொருத்தரோட டீடைலா பாக்குறாரு. ஆண்கள் பெண்கள்னு கலந்துதான் கடத்தப்பட்டிருக்காங்க, யார் தான் கடத்துறான்னு யோசிக்கிறாரு. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, பையன் கூட சேர்ந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம், இப்பதான் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காசு தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது இப்பதான் கனெக்ஷனை கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காசெல்லாம் தந்தி இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் இவர் கனெக்ஷன் கொடுத்தாருன்னா அப்ப ஏற்கனவே நமக்கு கால் வந்தது, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சைக்கிளை தள்ளிட்டு ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. ஏதோ வாங்குறதுக்காக இவர் அனுப்பியிருக்காங்க போல. இவருமே புலம்பிக்கிட்டே சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. அந்த காட்டு பகுதி வழியா வராரு. இங்க ஒரு மர்ம நபர் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனுமே ஒரு இடத்துல தம் அடிச்சுட்டு போலான்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த மர்ம நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் பார்த்து ஓடலாம்னு நினைக்கிறான், அதுக்குள்ள அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப பிரியாவும் பையனும் புக் தான் படிச்சிட்டு இருக்காங்க. போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பேசினா ஹஸ்பண்ட் தான் பேசுறாருன்னு தெரிய வருது. இவங்க ஜாலியா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா பேசுறாரு பாரு, வந்து பேசு அப்படின்ற மாதிரி இந்த பையனையும் பேச வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரையும் டீமையும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சைக்கிள் மட்டும் தான் அந்த இடத்துல விழுந்து கிடக்குது. சைக்கிள் ஓனர் கடத்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவன் எங்க வேலை பார்க்கறான், எங்க தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க. கடத்தப்பட்ட நபர் ஒரு பணக்கார வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அர்ஜென்ட்டா ஒரு பொருள் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நைட்டு நேரம் இவன் இந்த வழியா வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யார் தான் இந்த இடத்துல ஆளுங்களை கடத்துறது, எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ஆபீசர் யோசிக்கிறாரு. இப்ப ஈரின் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு பெரியவர் கிராஸ் பண்ணி போறதை இவங்க கவனிக்கிறாங்க. இந்த பெரியவர் கிட்ட தான் இவங்க படிச்சிருக்காங்க போல. இப்ப சட்டுன்னு வண்டியை நிறுத்திடுறாங்க. ப்ரொஃபசர், என்ன ஞாபகம் இருக்கான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஞாபகம் இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உங்ககிட்ட தான் படிச்சேன், பேரு பிரியான்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியே, நீ தானா அதுன்னு கேட்கிறாரு. ஆமா, நான் தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா, ஒரு லெக்சருக்காக போயிட்டு இருக்கேன், அவசரமா போனோன்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா ஒரு நாள் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல நிறைய லேடிஸோட ஆட்டான போட்டோஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. இதுல ஹீரோயினோட போட்டோவும் நிறைய ஒட்டி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் யாருன்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப ஹீரோயின் பையனுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. பையன் விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப பையனுக்கு விக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. திரும்பி வெளியே வந்து பார்க்கும்போது பையன் காணாம போயிருக்கான். பையன் எங்க போனான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப பையன் பக்கத்துல இருக்க ஒரு நபர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அந்த நபர் இவனுக்கு சாக்லேட் தராரு. இவனுமே அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு இருக்கான். சட்டுன்னு இவங்க வந்துடுறாங்க. தெரியாதவங்க கிட்ட இருந்து சாக்லேட் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பையனை கூட்டு போலான்னு பாக்குறாங்க. வந்திருக்க நபரோட பேரு வசந்த் போல. இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் தான், நீங்க வந்ததை பத்தி இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறான். இவங்க கோவமா முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க. இவனுமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். யாருனே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, எதுக்காக பேசுன அப்படின்ற மாதிரி பையனை திட்டிட்டு இருக்காங்க. பையனுமே அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிடுறான். தேவையில்லாம பையனை திட்டிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாங்க. தெரியாம திட்டிட்டேன், சாரி சாரின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பையனுமே இந்த இடத்துல சமாதானம் ஆயிடுறான். இப்ப பையன் மடியில படுத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து போன் அடிக்குது. இவங்களுமே பையனை கீழே வச்சுட்டு போனை எடுக்கிறாங்க. எதிர அந்த சான்வி தான் பேசுறா. நான் ஒரு இடத்துல மாட்டிருக்கேன், என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிரியாவும் பதட்டமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சான்வி இருக்கா பாத்தீங்களா, சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சும்மா விளையாட தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எது விளையாண்டியா, என்கிட்ட எதுக்காக விளையாடுறேன்னு கேக்குறாங்க.
சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக தான். சரி உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறா. அதே மாதிரி அவளை பத்தி அவளும் சொல்றா. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே பேசி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபரை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் உண்மையாலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்ல நடிக்கிறாரான்னு தெரியல. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா பிளாக் மேஜிக் பண்ணா சில பொருளை புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருள்லாம் புதைக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோயின் வீட்டையே கொஞ்ச நேரம் பாக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. வேலைக்காரரு அந்த பகுதிக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இருந்தாலுமே இவங்க பகல் நேரத்துல அந்த பகுதியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சூப்பரா இருக்கு, இந்த இடத்த போட்டோஸ் எடுத்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு கேமராவை மறைச்சு வச்சிடுறாங்க. இல்ல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே ஜீப்ல ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவருமே ஜீப்ல வச்சு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாருன்னு இவங்களுக்கு தெரியுது. கேஸை பத்தி நானும் எழுதலாம்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் விசாரணை பண்றதுக்காக ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. இவங்களை மட்டும் கூட்டு போன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஆனா இவங்களுமே சட்டுன்னு வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் அடிக்கடி இந்த பகுதியில தான் நடமாடிட்டு இருக்கான். இவருக்கு அவன் மேலேயே சந்தேகம் இருக்கு. அதனால ஆளுங்களை புடிச்சு வச்சிருக்க சொல்லியிருப்பாரு. இப்ப இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ தானே இந்த கடத்தலுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பின்னாடி இருந்து ஹீரோயின் போட்டோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல, எல்லாரையும் தள்ளி விட்டு ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக போறான். ஹீரோயின் கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். மேடம் நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் கழுத்தை கொஞ்சம் ஃபோர்ஸா நெரிச்சிருப்பான். கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கண்ணாடியில பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களுமே எடுத்து பேசுறாங்க. கொஞ்சம் கோவமா தான் பேசுறாங்க. என்ன மேடம் இன்னைக்கு கோவமா பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த சான்வி கேக்குறா. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பகுதியில நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. கியூரியாசிட்டில அந்த இடத்த பார்க்க போலாம்னு நினைச்சேன். அந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது. இன்ஸ்பெக்டர் திட்டி அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே இவங்க சொல்றத ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. சான்வி கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களுமே பையன் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்பன்னு பார்த்து போன் திரும்பி அடிக்குது. சான்வி தான் திரும்பி பண்றா போலன்ற மாதிரி இவங்க காதுல வைக்கிறாங்க. ஆனா எதிர யாருமே பேச மாட்டாங்க. எதிர வசந்த் தான் இருக்காருன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. இவங்களுக்கு யாருன்றது தெரியல. கால் பண்ணா பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வசந்த் என்ன பண்றாருன்னா கிஸ் பண்ணிடுறாரு. பொறுக்கின்ற மாதிரி கோவப்பட்டு இவங்க சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க பொறுக்கின்னு சொன்னதை கூட இந்த வசந்த் என்ஜாய் பண்ண மாதிரி சிரிச்சுட்டுலாம் இருக்கான். இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவரை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு தெரிய வந்துருது. லாயரை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் எந்த அடிப்படையில அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரே மனநலம் பாதிக்கப்பட்டவரு, அவரு போய் எப்படி சார் இதெல்லாம் பண்ணிருப்பாரு, உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்றதுக்காக இவரை வச்சு கேஸ முடிக்க பார்க்காதீங்க, கூட்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கூட்டு போங்கன்னு இன்ஸ்பெக்டர் அனுப்பிடுறாரு. இது வரைக்கும் விசாரிச்சதுல இந்த இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 6 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த 6 பேருமே 30 நாள் கேப்ல தான் கடத்தப்பட்டிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. சோ அந்த 30வது நாள் வரப்போகுது. அந்த 30வது நாள் அவன் திரும்பி யாரையாவது கடத்த கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நாள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடத்துல செக்கிங்காக நிறைய பேர் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க வரலையான்னு கேக்குறாங்க. வரலன்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப ஆளுங்க மட்டும் அந்த இடத்துல செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. பயங்கரமா தூக்கம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒருத்தர் இருக்கார்ல, அங்க மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தர் நடந்து போறதா பாக்குறாரு. இப்ப பார்த்ததை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா மத்தவங்க பார்க்கும்போது அந்த மாதிரி யாருமே இல்ல. இப்ப எல்லாருமே தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் இருக்கார்ல, இங்க ஒருத்தன் விழுந்து கிடக்குறான் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தண்ணி ஊத்தி அந்த நபரை எழுப்பிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்தா தான் இருப்பாரு. இப்ப அவருமே முழிச்சிடுறாரு. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. நைட் ஷோ படம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அப்பதான் யாரோ அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஒருவேளை கில்லர் அட்டாக் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் உன்னோட உயிரே போயிருக்கும், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் இங்க இருந்து தள்ளி போறாங்க. இவங்கெல்லாம் போறதையே இவன் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் வியர்டா சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். ஒருவேளை அந்த கில்லரே இவன் தானா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. பிரியா தான் சான்வி கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, நடுவுல அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போது சான்வி அப்பா கூப்பிடுறாரு போல. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக தள்ளி போறா. திரும்பி வரும்போது ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த பாட்டை கேட்டோன்னா பிரியா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிரியா அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டா இருக்கும். இவங்க தான் அந்த பாட்டையே ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. என் அப்பாவோட அம்மா பாடுவாங்களாம், என் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உன் அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய்ன்ற மாதிரி சொல்றா. சரி உன் பாட்டி பேர் என்னன்னு கேக்குறாங்க. பிரியான்ற மாதிரி சொல்றா. சரி நீ எந்த இயர்ல இருந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க டவுட்டா கேக்குறாங்க.
இதுல என்ன சந்தேகம் பிரியா, 2021 இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சான்வி சொல்றா. இது 2021 அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஈரினுக்கு ஒரு ப்ரொஃபஸரை தெரியும் பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கான்செப்டா இது ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா தியரிட்டிக்கலா மட்டும் தான் சொல்றேன், பிராக்டிக்கலா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நீ நடக்கிறதா சொல்றல, அதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு உண்மையை தான் சொல்றாளா இல்ல விளையாடுறாளான்றத கொஞ்சம் விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே வரும்போது பையனை அந்த வேலைக்காரி வீட்டுல தான் விடுவாங்க போல. இப்ப அப்படிதான் விட்டுருக்காங்க. பையனை கூட்டிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சான்வி இருக்கால, சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, பேரு சந்தோஷ் அப்படின்றது. அப்பா இல்லன்னு தெரிஞ்சு இவரும் சைலண்டா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சான்வியோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சந்தோஷம் இருக்கிறத கவனிச்சிடுறாரு. யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட கோவப்படுறாரு. பொண்ணுமே பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறாரு. இவங்களையும் ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு. இவங்களுமே தரங்கன்னு சொல்றாங்க. அப்பா கடைசி வரைக்கும் திறந்திருக்க மாட்டாரு. சான்வி இருக்கா பாத்தீங்களா, நடந்த எல்லா விஷயத்தையும் பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் அப்பாவான விஜயை திட்டிட்டு இருக்கா. என் பையனை திட்டாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது பையனா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா பையன் தான், உன்னோட பாட்டி தான் நானுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க சொல்றத பெருசா இவளால சுத்தமா நம்ப முடியல. அப்பா இங்க வாங்க, உங்க அம்மா லைன்ல இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவ சொல்றா. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்டுக்கிட்டே வராரு. இப்ப பொண்ணுகிட்ட இருந்து போனை வாங்கி பேசுறாரு. அப்பா பேசுறது மட்டும் பிரியாக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஏன் எதுக்குன்னு தெரியல. இவங்க திரும்ப அலோ அலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்கிட்ட விளையாடுறதே வேலையா போச்சு, போன்ல யாருமே இல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. அப்பா உங்க அம்மாவை பத்தி எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. அம்மாவோட திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும், பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அந்த திங்ஸ் எல்லாம் தேடி பார்க்கலான்ற மாதிரி சான்வி தேடி பார்த்துட்டு இருக்கா. அதுல பிரியாவோட போட்டோ இருக்கு. அதே மாதிரி பிரியா எழுதின கவிதை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த பொண்ணு படிச்சுக்கிறா. இப்ப பிரியாவுக்கு கால் பண்ணி கவிதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கவிதை பிரியாக்கு தெரியும்ல, மீதி பாதிய பிரியா சொல்றாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவளுமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் அந்த கவிதையை எழுதினேன், சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கவிதையை எழுதினேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சான்வி செம்மையா ஷாக் ஆயிடுறா. சான்வியோட பாய் ஃப்ரெண்ட் சந்தோஷ பாக்குறதுக்காக வரா. சந்தோஷ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற சந்தோஷமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. அப்ப பேசுறது உன்னோட பாட்டின்னு சொல்ல வரியான்னு கேக்குறாரு. ஆமா என்னோட பாட்டி தான், என் பாட்டி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்ன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பிரியாக்கு கால் பண்ணிடுறாங்க. நீ எதுக்காக திடீர்னு என்னோட அப்பாவை விட்டுட்டு போனன்ற மாதிரி கேக்குறாங்க. இது என் பையன் விஜயை விட்டுட்டு போனா, எந்த காலத்திலயும் விஜயை நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இருங்க ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி சான்வி இருக்கால, அப்பா வர வச்சிடறா. அப்பா உங்க அம்மா சொல்லாம கொள்ளாம உங்களை விட்டுட்டு போனதா சொன்னீங்கல்ல, அதை பத்தி தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறா. நான் அப்ப சின்ன பையன், திடீர்னு என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க போல, என்னோட அப்பா தான் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல நிறைய பேர் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஒரு வேளை கொல்லப்பட்டுருவோமா, காணாம போயிடுவோமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வசந்த் மேலதான் டவுட் இருக்கு. வசந்த் வீடு பக்கத்துல தானே இருக்கு. அவன் இல்லாத போது வீட்டுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. அந்த ரூம் முழுக்க நிறைய பொண்ணுங்களோட ஆட்டான போட்டோ இருக்கு. இவங்களையும் இவன் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன இவ்வளவு போட்டோ எடுத்திருக்கான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க பார்த்த ரிஃப்ளெக்ஷன் மாஸ்க் போட்ட மாதிரி இருந்திருக்கும். வசந்த் தான் இதெல்லாம் பண்றான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது, வசந்த் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரும் வசந்த சந்தேகப்பட்டிருப்பாரு. விசாரிக்கலாம் அவனோட வீட்டுக்கு போயிருப்பாரு. இப்ப ஆளுங்க அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடிலாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வசந்தோட பாடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஈரேன் பார்க்கும்போது கில்லர் உள்ள வந்திருக்கான். அந்த கில்லர் தான் வசந்தோட கதையை முடிச்சிருக்கான். நீங்க அந்த இடத்துல பார்த்தது ஒரு வேளை கில்லரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே கூட கில்லரா இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களை சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. நான் எதுக்காக கொலைலாம் பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க பண்ணீங்களா இல்லையான்றத நான் தான் சொல்லணும், சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வந்து சான்விக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இங்க நிறைய பேர் மர்மமான முறையில கடத்தப்படுறதா கொல்லப்படுறதா அவங்கிட்ட சொன்னல, அந்த மாதிரி கடைசியா வசந்த்னு ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான். வசந்துக்கு அப்புறம் யாரு கொல்லப்படுறாங்க, நியூஸ் பேப்பர் மூலியமா அதை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
1980ல வந்த நியூஸ் பேப்பர்லாம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, நான் தேடி பார்த்து சொல்றேன்ற மாதிரி சான்வி சொல்றா. சந்தோஷ் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. சந்தோஷமே தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த லைப்ரரியில இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லைப்ரரிக்கு வந்து தேடுறாங்க. அந்த காலத்துல வந்த நியூஸ் எல்லாத்தையும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அடுத்ததா ஒரு லாயர் தான் கடத்தப்படுறாரு. அந்த லாயர் பேரு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லாயர் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஈரேன் சொல்றாங்க. ஈரேன் என்ன நினைக்கிறாங்கன்னா அவரை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்னைக்கு காணாம போவாரோ அந்த நாள் அவரை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப அவருமே பைக் ஏத்திட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இவர் எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதனால வேகமா போய் அவரை இடிச்சிடுறாங்க. அவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இவங்க இடிச்சதுனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாரு. எதுக்காக இடிச்சிங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் இடிச்சிங்கன்னு கேக்குறாரு. அப்பயே இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை கவனிச்சுக்கிறேன், இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த லேடிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. லாயர் காணாமன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்தது பாத்தீங்களா, அது திடீர்னு மறைஞ்சு போயிருது. இத பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி சான்வி கால் பண்றா. ஆனா வேலைக்காரி தான் போன் எடுக்கிறாங்க. சான்வி பேசுறது வேலைக்காரிக்கு கேட்கல. இப்ப ஈரேன் வந்து போனை வாங்கிடுறாங்க. சான்வியும் அந்த நியூஸ் மறைஞ்சு போனதை பத்தி சொல்றா. ஈரேன் இருக்காங்கல்ல, அந்த லாயர் அதுக்கப்புறம் சேஃபா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சான்வி எப்படியாவது எனக்காக அந்த லாயரை கண்டுபிடிச்சு விசாரிச்சு பாரு, இல்லனா அவரோட ஜெனரேஷனை விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சான்வியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. சந்தோஷம் சான்வியும் தேடி அலையிறாங்க. ஈரேன் இருக்காங்கல்ல, அந்த லாயர் தப்பிச்சிட்டா நம்மளும் தப்பிச்சிடலாம், எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப சான்வி தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபேமிலி கிட்ட தான் பேசி பாக்குறாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவர் இன்னமும் உயிரோட தான் வேற ஊர்ல இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் உயிரோட இருக்காருன்றது சான்விக்கு தெரிஞ்சிருது. அப்ப நிச்சயம் பிரியாவாலியும் தப்பிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்ப பிரியாக்கு கால் பண்ணி பேசுறா. பிரியா ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பிரியாக்கு இன்னைக்கு தான் ஆபத்து வரப்போகுது. இன்னைக்கு தான் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது, எப்படியாவது சேஃபா இருங்கன்ற மாதிரிலாம் சான்வி சொல்லிட்டு இருக்கா. இது இன்னைக்கு ஆபத்து வரப்போதா, அதுக்குள்ள என்ன பண்றது, யாரால ஆபத்து வரப்போகுது, எப்படி ஆபத்து வரப்போகுதுன்னு எதுவுமே தெரியலையேன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்ஸ்பெக்டரே கெட்டவரா இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பையனை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது இல்ல, அதனால பையனை எழுப்பி பேசுறாங்க. அம்மாவை என்னைக்கும் மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையன் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப வேலைக்காரியை கூப்பிடுறாங்க. நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் என்னோட பையனை பத்திரமா உன்னோட வீட்டுல வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. வேலைக்காரியும் சரி மாதிரிலாம் ஏத்துக்கிறா. பையன் ஏன் எதுக்குன்னு கேக்குறான். அம்மா சொல்றேன்ல போன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பயந்துகிட்டே தான் ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் இவங்க ரூம்குள்ளேயே வந்துடுறான் போல. இப்ப அவனை நேரடியா பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யார் நீ, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்களுமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கில்லர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத உங்கள சிலர் கெஸ் பண்ணிருப்பீங்க. யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. இப்பயே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும்னா சொல்லுங்க. சீட்லாம் பண்ணக்கூடாது. இவன் யாரு என்னன்னு தெரியாம பிரியா இருக்காங்கல்ல, பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவன் அட்டாக் பண்றதுக்காக வரான். இவங்களுமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அவன் திரும்பி அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கட்டியை வச்சு அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. அவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். இதுதான் கேப்பு, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. வேலைக்காரியோட வீடு பக்கத்துல தான் இருக்கு போல. அந்த வீட்டுக்கிட்ட தான் இவங்க வந்துடுறாங்க. வேலைக்காரி வீட்டுக்குள்ள வந்தவங்க வேலைக்காரி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு வேலைக்காரி பின்வழியா வந்து இவங்களோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. கத்தாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, உள்ளதான் வந்துட்டு இருக்கான். அவனோட தலையை புடிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். வாங்கம்மா பின்பக்கமா போயிடலான்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே வேலைக்காரி கூட கிளம்புறாங்க. இப்ப வேலைக்காரியும் வேற ஒரு வழியா கூட்டு போயிட்டு இருக்கா. வேலைக்காரி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த பத்தி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா மந்திரம்லாம் பண்ற ஒரு நபர் உட்காந்து இருக்காரு. அவருக்கு பக்கத்துல தான் இந்த பையன் உட்காந்துருக்கான். நம்ம பையன் என்ன இங்க உட்காந்துருக்கான், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது வேலைக்காரி மண்டிலேயே ஒரு போடு போடுறா. இவங்க பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மாஸ்க் போட்டு துரத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரியோட ஹஸ்பண்டா தான் இருப்பாரு. அம்மா பையனை தூக்குறது தான் அவங்களோட பிளானா இருக்கும். அதுபடியே இப்ப தூக்கிடுறாங்க. சொல்ல போனா லாயரை கொலை பண்ணியிருந்தா பையன் இவங்களுக்கு தேவையில்லை. லாயர் மிஸ் ஆயிட்டார்ல, அதனால தான் இவங்க ரெண்டு பேரை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லாருமே பலி கொடுக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ஈரேன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, என் பையனை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்க. அந்த வேலைக்கார லேடி தான் இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்க தலையை வெட்டுறதுக்காக வந்துட்டு இருக்காரு.
அப்படி வெட்டுறதுக்காக வரும்போது சட்டுன்னு இவங்க விலகிடுறாங்க. அவர் வெட்டுனது ஒய்ஃப் மேல பட்டுது. ஒய்ஃப் மேல பட்டோன்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் ஈரின் இருக்காங்கல்ல, அம்மாவோட கட்டை கலட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையன் வேகமா கட்டெல்லாம் கழட்டிடுறான். இப்ப அந்த வேலைக்காரர் அழுதுட்டு இருக்கும் போது இவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் சான்வி கிட்ட நிறைய பேசினாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே சான்விக்கே கனவு மாதிரி வருது. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறா. நம்ம கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி பிரியாக்கு கால் பண்றா. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அச்சச்சோ பிரியாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவ பதட்டமா இருக்கிறத அப்பா கவனிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவ ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்றா. ஒன்னும் இல்லையான்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவளோட பாட்டி தான் பேசுறாங்க. அதாவது பிரியா இங்க பாட்டியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்றதை இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இருக்காது. குழந்தை வேணும்ன்ற மாதிரி ஒரு சாமியார் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் தான் இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா சடங்குல சின்ன பையனை பலி கொடுக்கிற மாதிரி பிளான்லாம் இருந்திருக்காது. லாயர்ன்ற டார்கெட் தப்புஸ்டர்ல அதுக்கு பதிலா தான் இந்த பையனை பலி கொடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஈரேன் பண்ணதுனால எல்லாமே கெட்டு போயிருக்கும். இவர் ஒய்ஃபையே வெட்டி இருப்பாரு. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த கேப்ல ஈரேன் மண்டையில அடிச்சிருப்பாங்க. போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ 1980லயே அந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. ஈரேன் அதை பேஸ் பண்ணி புக்கும் எழுதியிருப்பாங்க. இப்ப பாட்டியா இருந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. உங்கள நிறைய பேர் ஹஸ்பண்ட் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா ஹஸ்பண்டோட கேரக்டரை பத்தி பெருசா காட்டாமையே நமக்கு முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.